ட்ரம்ப் இந்தியா மேல போடப்பட்ட அந்த 50% ஆஃப் டாரிஃப் வந்து இனிமேல் செல்லுபடி ஆகுதுன்னு சொன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆமாங்க, யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு எகேன்ஸ்டா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற, ஒரு பிரசிடென்ட்க்கு ஒரு லிமிட்டான பவர் தான் இருக்கு, நீ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போயிட்டு நீ எல்லா கண்ட்ரீஸ் நினைச்ச கண்ட்ரீஸ் எல்லாத்துலையும் இஷ்டத்துக்கு நீ டாரிஃப்ல போட்டு வச்சிருக்க. இது வந்து ஒரு யூஎஸோட பினான்சியல் ரொம்ப வீக் ஆகிட்டு ட்ரம்ப்புக்கு எகேன்ஸ்டா யூஎஸ் கோர்ட்டே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்தபடியான சாகியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இஸ் கேட்டு அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து குளோபல் லெவலில் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. என்னது, ட்ரம்ப் இறந்துட்டாரா? ஆமாங்க, அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து குளோபல் லெவலில் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து யாராவது சும்மா சோசியல் மீடியாத்துல யாராவது கொளுத்தி போடுறதானே, அந்த மாதிரி யாராவது கொளுத்தி போட்டிருக்காங்க. சும்மா ரைட்டாங்க போஞ்சுட்டு நடந்திருக்கு. ஆனா அதை காட்டி ஏமாத்திட்டு இருக்காரு யூஎஸ் வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸ். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறீங்கன்னா வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸுங்க, ஒரு இன்டர்வியூ வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டிங்ல வந்து உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். மெயின்ல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வயசானாலே எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே. அது நம்ம வீட்டு வயசானவங்களே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் எங்க சும்மா உட்காந்தாலே வந்து எந்திரிக்க கஷ்டப்படுவாங்க. கால் மரம் வந்து போச்சு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, கால் வீங்கிச்சு நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க அவருக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 79 இயர்ஸ் ஓல்டு பர்சனுங்க. குளோபல்ல இருக்கிற பிரசிடென்ட்லயே வந்து இவர் ஓல்டஸ்ட் பர்சன். அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பிரசிடென்டா இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவருக்கு வந்து லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வரவே இல்லை. இதனால வந்து சோசியல் மீடியா வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பரவப்படுச்சு. இதுக்குதான் வந்து நம்ம ஜேடி வான்ஸ் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு இன்டர்வியூல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ சப்போஸ் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டுல யாராவது உடம்பு சொல்லி வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்படியாங்க இந்த சிச்சுவேஷன் இப்படியாங்க பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்புறம் அதான் பேசிக்கலாம் அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு 200 days வந்து எனக்கு வைஸ் பிரசிடென்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கு, எனக்கு வந்து நான் வந்து கன்ஃபார்ம் வந்து யூஎஸ் மக்களை நல்லா பார்த்துப்பேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து ஒரு குளோபல் லெவலில் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கா மாத்திருக்குங்க. ஓகே, அது மட்டுமா இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இந்த மீட்டிங் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ண ஒரு மீட்டிங்க்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இன்னைக்கு போயிருக்காருங்க. ஆமாங்க, இன்னைக்கு சைனா நடக்கப்பட்ட SCO சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ரிலேட்டப்பட்ட ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங் ஆஃப்டர் அமெரிக்கா வந்து இந்தியா மேல போடப்பட்ட டாரிஃப்க்கு அப்புறம். இதை தொடர்ந்து இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் மேல இன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யன் சொல்றதுக்குள்ள 40 times வந்து அதிகமா இருக்கு. என்ன அதிகமா இருக்கு, HIV டிசீஸ் வந்து அதிகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்குங்க. இந்த ரிப்போர்ட் வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, ரஷ்யன் ஆபீசர்ஸே வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்துல ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமா நம்ம வீடியோ உடனுக்குடைய உங்களுக்கு ரீச் ஆகும். அது மூலமா நீங்க பல குளோபல் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கிஸ். அமெரிக்கா இந்தியாவை ஷூட் பண்ற அப்படிங்கிற பேர்ல தன்னோட கால தானே ஷூட் நிக்குது. அமெரிக்கா இந்தியா கிட்ட மோதுறது ஒரு எலி யானை கிட்ட மோதுற மாதிரி சொல்றாங்க. இது நான் சொன்னீங்க, அமெரிக்கன் எக்கனாமிஸ்டான முல்ஃப் அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்தியா கிட்ட மோதுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற துரோகம் மாதிரி. ஏன்னா இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாங்குறது வந்து பல கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம 20 yearsக்கு மேலே வந்து போராடியதான் இந்தியாவோட ரிலேஷன் நம்ம வாங்கியிருக்கோம். வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்றது மூலமா அவங்க வேற மொழி ஈஸியா கண்டுபிடிச்சு வேற கண்ட்ரீஸ்ல பண்ணுவாங்க. இப்ப நம்ம பிளாக் பண்றதுனால வந்து அவங்க போய் ஸ்டாப் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி நம்ம அவங்க பிளாக் பண்றது மூலமா அங்க இருக்க பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை மேக் பண்ணுவாங்க. டாலரோட மதிப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் பீப்புள் ஒருத்தர் வந்து ட்ரம்ப் டாரிஃப் போறாரு, அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காருங்க. அந்த கேஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துருக்குன்னு சொல்லலாம். அது எந்த லெவலுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட பவர் வந்து ஒரு லிமிட்டிவா தான்
இதை தாண்டக்கூடாது, உன் வாழை சுருட்டி வச்சு உட்காரணும், இல்ல அப்படின்னா நீ போடப்பட்ட டேரிஃப் எல்லாமே கேன்சல் பண்ணப்படும், அது பர்மனண்டா கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்னிங் வந்து யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து உனக்கு அக்டோபர் 14 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள வந்து உங்க சைட்ல இருக்கிறத நீங்க நியாயப்படுத்திக்கோங்க, இல்ல அப்படின்னா பர்மனண்டா இதை கேன்சல் பண்ண முடியும் சொல்லிட்டு அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்ல கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் பேக் தாங்க இருக்கும். எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு பர்சனல் பேட் லெவலில் பாப்பாருங்க. எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வாழ ஸ்டாப் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டான், இந்தியா ஒத்துக்கல. அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒத்துக்காததுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிவேஜ் எடுத்துருக்காங்க. இந்தியா மேல 50% டேரிஃப், ரஷ்யாவுக்கு ஆயில் வாங்குறது 25% டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்காக இல்ல, ஏன்னா சைனா வாங்குறாங்க, பல கண்ட்ரீஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மாதிரி எல்லாம் போடாம வந்து இந்தியாவுக்கு ஜஸ்ட் ரஷ்யாவுக்கு ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறக்க 25% பெனால்டி போடுறது பாத்தீங்கன்னா இது ஒரு ரீசனுக்காக மட்டும் தான், பர்சன்ட் ரிவேஞ்சாக மட்டும் தான் அப்படின்னு நாங்க சொன்னீங்க, பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது வந்து இப்போ யூஎஸ் கோர்ட் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவர் மிகப்பெரிய லெவலில் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கிரிமினல்ஸ் பண்ணிடுவாரு. சோ இதுக்கடுத்து இன்னொரு சாக்கியம் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனடா புதுசா ஒன்று சொல்ற அப்படின்னு ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்து யாராவது சின்ன புகழ்ச்சி விட்டது வந்து நம்ம ஜேடி வான்ஸ் வந்து இல்ல இந்த மாதிரி எனக்கு கொடுத்தா நல்லா பண்ணுவேன், 20 days 200 days வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ட்ரைனிங்லாம் நல்லா இருக்கு இப்படி சொல்லிட்டு அவர் போட்டோ இது வந்து வேற லெவலில் போயிருச்சுங்க. ஓகே, அப்ப டொனால்ட் ட்ரம்ப்க்கு என்னதான் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா குரோனிக்கல் வெனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்து அவருக்கு இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வயசானவங்க எல்லாத்துக்கும் வர்றதுதான். அது என்ன பாத்தீங்கன்னா லெக் ஹேண்டு எல்லாமே ஸ்வில்லிங் ஆயிடும். வெயிட்டுக்குள்ள வந்து பிளட் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரெஷர் லெவல்ல போகாது, ஏன்னா ஒரு பக்கமா பிளாக் ஆகிக்கும். ஏன்னா வயசாகுதுல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஆனா வந்து ஒரு இது வந்து இதாகும், டேமேஜ் ஆகும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீக் ஆவாங்கல்ல, அப்படி வந்து அப்படி ஒரு டிசீஸ் இருக்கிறது தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கு. அப்படி இதை பத்தி வந்து ஜேடி வான்ஸ் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் லாஸ்டா பேசினேன், அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு நான் தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போன் கால் நான் பேசினேன் அப்படின்னா இந்த பிரஸ் மீட்டிங்ல அவர் இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. இது சொன்னவரு இப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. இதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் ஜஸ்ட் ஒரு கேட்கறாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படி கேட்கும்போது இது ரீசனா என்ன சொல்லிருக்கணும் இவரு, இல்லைங்க அவருக்கு இப்படிலாம் பேசாதீங்க, அவருக்கு உடல் நல்லபடியா வரணும்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க, இது சேர்த்து ஏன் கேட்கறீங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கணும். இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு 200 days இது இருக்கு, ட்ரைனிங் எல்லாம் இருக்கு, வந்து எனக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு, நான் வந்து மக்களை நல்லா பார்த்துக்க இப்படி சொல்லும் போது அது எப்படி இருக்கும். ஒரு மத்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்டா கிடைச்சா அவங்க என்ன பண்ண புடிச்சிட்டாங்க, எல்லாரும் போய் புடிச்சிட்டு ஓகே அவங்களுக்கு ஏதோ ஆகி போச்சு அப்படி இப்படியும் புடிச்சு போயிட்டாங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனா நம்மள ஒரு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம லாஸ்ட் ஏப்ரல்லே வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம். ரெக்வெஸ்ட் பண்ணது யாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. எதுக்காக பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா மேல பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சோ இதே கண்டனம் பண்ற அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த மீட்டிங்ல நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா காலத்தோட சூழ்நிலை இப்படி வந்திருக்கு பாருங்க. ட்ரம்ப் வந்து இந்தியாவில போடப்பட்ட 50% டேரிஃப் இந்த ரீசன்னால வந்து நம்ம அங்கேயும் போக முடியாது. சோ நம்ம திருப்பூர்ல மேனுஃபேக்சரிங் பண்ற டெக்ஸ்டைல் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சைனா கூட மணி டைப் பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சைனாக்கு போயிருக்காரு. SCO சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு மீட்டிங்க போயிருக்காரு. அந்த இதுல வந்து பல தலைவர்கள் மீட் பண்ண போறாங்க. மேபி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கப்படலாம். அந்த இடத்துல மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் ஆகட்டும், இந்திய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சைனாவோட பிரசிடென்ட் ஆகட்டும் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மீட் பண்ணும்போது ட்ரம்ப்புக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை லீடர் ஒன்னா மீட் பண்ணும்போது ஒரு குளோபலோட ஒரு டோட்டல் பவரே அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் எங்க போயிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, ஜப்பான் போயிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு இந்தியாவில என்னென்ன இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பத்தில ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, இதுல ஓகே சொல்லிட்டேன். இது அடுத்தபடியா இன்னொரு நியூஸ் சொன்னீங்க, ரஷ்யன் சோல்ஜருக்குள்ள HIV வைரஸ் வந்து அதிகமா போயிட்டு தான். அது என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா,
ரஷ்யா வந்து உக்ரைன்ல இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100ல 1% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து HIV வைரஸ் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 13 டைம்ஸ் வந்து அதிகமாயிருச்சு அப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் சொன்னதுன்னா ரஷ்யன் ஆபீசர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா சோல்ஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா 40 டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்துல பெல் ஐகானை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.